உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு சோழன் சொல்வீச்சு சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணா, நீங்கள் நீண்ட ஆயுளோடும் நிறை செல்வத்தோடும் குறைவில்லாத புகழோடும் நீண்ட நாள் நீங்கள் வாழ வேண்டும். தமிழ் சமூகத்துக்கு உங்களுடைய உழைப்பு, போர்க்குணம் இது எல்லாமே தேவைப்படுகிறது. ஆகவே இன்றைய நாளில் உங்களுக்கு நாங்கள் எங்கள் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து வந்த பிறகு அவரை நான் வீட்டில் போய் பார்த்தேன். பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்து விட்டேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியும், ஏர்போர்ட் மூர்த்தி என்று சொன்னாலே ஒரு கம்பீரமான தோற்றம் உள்ள ஒரு ஆள். அவர் நடந்து வந்தாவே ஒரு களிறு நடந்து வருவது போல இருக்கும் அவருடைய தோற்றம். ஆனால் அன்னைக்கு நான் பார்த்தபோது அவர் உருவத்தில் பாதி தான் இருந்தார். அவ்வளவு இளைச்சி போயிருந்தார். முகம் ரொம்ப சோர்வடைந்து இருந்தது. அவர் என்னை பார்த்து சிரிக்கிறாரு, மகிழ்ச்சியில் கட்டி பிடிக்கிறார். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி கலக்கமாகி போச்சு. என்னடா அது, நம்ம இங்கேருந்து போகிற போது அது குறிப்பாக அந்த டிஜிபி ஆஃபீஸுக்கு முன்னாடி அந்த கலவரம் நடந்தது இல்லைங்களா, அந்த காணொளியில் பார்த்த ஏர்போர்ட் மூர்த்தி அன்றைக்கு நான் பார்க்கும்போது இல்லை. சிறைச்சாலை அவரை சிதைத்து விட்டிருந்தது. பெரும் மன உளைச்சலுக்கு நான் உள்ளானேன். வருகிற போதெல்லாம் என்னுடைய ஓட்டுநர் தம்பி அஜயிடம் நான் ரொம்ப புலம்பிக்கிட்டே வருத்தப்பட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் விசாரித்தேன். அப்போது மதிப்புக்குரிய அண்ணன் ராவணா வலையொலியினுடைய நிறுவனர், மூத்த ஊடகவியலாளர் ஏகலைவன் அவர்கள் சொன்னாங்க, அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை, மருத்துவ சோதனைகள் செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு என்ன அச்சம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறைச்சாலையிலிருந்து வந்த சிலர், உதாரணத்துக்கு இதே மாதிரி குண்டாஸில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வந்த மே 17 திருமுருகன், மதிப்புக்குரிய அண்ணன் வேல்முருகன், இவங்க எல்லாரும் அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறையில் இருக்கிற போது எங்களுக்கு ஏதோ செய்து விட்டார்கள், அதனால் எனக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது மாதிரியான குற்றச்சாட்டை இவர்கள் முன்வைத்தாங்க. இந்த மாதிரி குண்டாஸில் இன்னும் பல தடா பொடா வழக்குகள் எல்லாம் போனவங்கெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதுபோல் ஏதாவது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு செய்து விட்டார்களா? ஏன் அவருக்கு சிறையிலிருந்து வந்த பிறகு உடல்நல குறைவு ஏற்பட்டது அப்படிங்கிற கவலை எனக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள் என்பதால் மூத்த ஊடகவியலாளர் ஏகலைவன் அவர்கள் உள்ளிட்ட நாங்கள் எல்லோரும் இணைந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று அவரை வாழ்த்த வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். அதை கேள்விப்பட்ட அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், நீங்கள் ஏன் இத்தனை பேர் என்னை தேடி வர்றீங்க? நீங்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு நான் ஒருவன் வந்தால் போதும்ல, அதனால் நான் ஒருத்தன் வர்றேன், நீங்கள்லாம் வர வேண்டாம், அங்கேயே இருங்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ராவணா வலையொலி இருக்கிற ஸ்ரீராம் ஸ்டுடியோவுக்கு அண்ணன் அவர்கள் வந்திருந்தாங்க. அப்போ நான் பார்த்தபோது திரும்பவும் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பார்த்த பழைய ஏர்போர்ட் மூர்த்தியாக அவர் அங்கே வந்தார். அவர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இன்ப அதிர்ச்சியாக போயிடுச்சு. சிறைச்சாலையிலிருந்து வந்த ஏர்போர்ட் மூர்த்தி இல்லை, அது நம்ம சிறைக்குள்ளே அனுப்பி வைக்கும்போது பார்த்த ஏர்போர்ட் மூர்த்தி. அதே உற்சாகத்தோட, அதே களிறு நடையோட, அதே சிரிப்போட
இன்றைக்கி அவர் இருந்ததை நான் பார்த்து பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சேன். சிறைச்சாலையிலிருந்து வந்த பிறகு ஒரு நீண்ட ஓய்வுக்கு பிறகு உடல் ரீதியாக அவர் பழைய நிலைக்கு திரும்பி இருந்தது பெரும் மகிழ்வை ஏற்படுத்தியது. நாங்கள் எல்லோரும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னோம். அண்ணன் ஏகலைவன் அவர்கள் அவருக்கு சில மரியாதைகள் எல்லாம் செய்து கேக்கெல்லாம் வெட்டி அவருடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடினார். அவரோடு இணைந்து நானும் நின்று அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வாழ்த்தினேன். நாம் தமிழர் கட்சிக்காக மேடைதோறும் பேசி இடைத்தேர்தலில் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு ஆதரவு தெரிவித்து பேசியதால் ஏற்பட்ட முரண்பாட்டில்தான் அவர் இந்த குண்டாஸ் வழக்கில் சிக்க வைக்கப்பட்டார். அதனால தான் நாம் தமிழர் கட்சி முழு மூச்சாக அவருக்கு ஆதரவாக நின்று, குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் சங்கர் அவர்கள், மதிப்புக்குரிய தம்பி ரூபன் அவர்கள் இருவரும் இணைந்து கடுமையாக போராடி அவரை குண்டாசிலிருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி கொண்டு வந்தும் அவர் உடல் ரீதியாக இப்படி நலிந்து போய்விட்டாரே என்கிற கவலை எங்களுக்கெல்லாம் இருந்தது. நான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை பார்த்து நான் ரொம்ப கவலைப்பட்டேன். அண்ணா ரொம்ப நலிந்து போயிருக்காருண்ணா அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்னாங்க, ஆமாம் தம்பி, நான் கூட அவரை சிறைச்சாலைக்கு சென்று சந்தித்த போது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நீங்கள் உடல் நலத்தை கவனித்து கொள்ளுங்கள், நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க, இந்த ஓய்வை யோகாவெல்லாம் செய்ய பயன்படுத்திக்குங்க, நல்ல சாப்பிடுங்க, கிடைக்கிற உணவையெல்லாம் நல்லா சாப்பிடுங்க, பழங்கள் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க, உடலை உறுதி செய்வதற்குத்தான் சிறை, அப்படித்தான் நான் சிறையை பயன்படுத்தினேன், ஒருபோதும் நான் சோர்வடைந்ததே இல்லை, ஆகவே நிறைய நூல்கள் வாசிங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க, நடைப்பயிற்சி செய்யுங்க, உடலை உறுதி செய்து கொண்டு வெளியில் வாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன் தம்பி. ஒருவேளை அண்ணன் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லையோ என்னவோ, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சிறைக்குள் இருந்து வந்தாவே ஒரு மனச்சோர்வு உறவினர்களோடு, நண்பர்களோடு, தோழர்களோடு துண்டிக்கப்பட்டு இருந்த அந்த அந்த மனநிலை இருக்குல்ல, அதிலிருந்து ஒரு 10 நாளையில் வெளியில் வந்துடுவாங்க, வெளியில் வந்ததுக்கப்புறம் சரியாயிடுவாங்க அப்படின்னு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்னாங்க. அண்ணன் சொன்னது ரொம்ப சரி. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இன்றைக்கி பிறந்த நாளில் பழைய அந்த பொழிவோடு, பழைய அந்த சிரிப்போடு, பழைய அந்த கெத்தோடு இன்றைக்கி அவர் வந்திருந்தார். அவருக்கு நாங்கள் எல்லாம் வாழ்த்து சொன்னோம். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இதே போல் என்றென்றைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளராக, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களினுடைய சகோதரனாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் போன்றவர்களுடைய விருப்பம். அண்ணா, இந்த பிறந்த நாளில் உங்களை மனதார வாழ்த்துகிறோம். நீங்கள் நீண்ட நீண்ட காலம் இந்த தமிழ் சமூகத்துக்காக உழைக்க வேண்டும், நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயற்கையை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.